ஓம் ஈஸ்வரா குருதேவா குருதேவா என்று அகஸ்திய மகரிஷி அகம் என்பது தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆற்றலை அறிந்து உணர்ந்தவர். அவருடைய ஆற்றல் மிக்க சக்தியின் நிலையை அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் உயிரின் சக்தி தோன்றச் செய்தவர். அவர் உடலிலே ஆற்றல்கள் பெற்று அந்த ஆற்றலின் சக்தியின் துணை கொண்டு எங்கே அமர்ந்து அவருடைய ஆற்றல் நிலைகள் கொண்டு இருக்கின்றாரோ அப்பகுதியிலே அந்த ஆற்றல்கள் பரவி அதன் வெளிக்கொண்டு மேகங்களில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தை அந்த அவர் அமர்ந்த இடங்கள் ஈர்த்து கவர்ந்து அது நீராக உருப்புறம் சக்தியை செய்து வந்தவர். ஆகவே அவர் காட்டிய அவர் உணர்த்திய அறுவழி சக்தியே அவர் வெளிப்படுத்திய சக்தியே நாம் அனைவரும் நம் குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி அவர் அகஸ்திய மகரிஷி எவ்வழியிலே அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற்று அவருக்குள் விளைய வைத்தாரோ அந்த உணர்வின் சக்தியின் வலைகளின் என்ன ஒளியை நீங்க பெற செய்வதற்கு இப்பொழுது சூரியனின் காந்த சக்தியின் துணை கொண்டு உங்க உணர்வின் ஈர்ப்பாளர் அந்த மகரிஷிகளின் அணுவின் அவர் வெளியே உடுத்த அந்த உணர்வின் அருள் ஒளி உங்களிலே பதிவு செய்ததற்கு இப்பொழுது ஒரு மாங்கினி அது காற்றிலிருந்து மாமரம் அது காற்றிலிருந்து எவ்வாறு அதன் சக்தியை தனக்குள் எடுத்து வளர்த்து பிஞ்சாகி காயாகி பழமாகும் போது இனிக்கின்றது, காயாகும் போது பிஞ்சா இருக்கும் போது தவர்க்கின்றது, காயாகும் போது புளிக்கின்றது, கனி ஆகும் போது இனிக்கின்றது. ஆனால் இனிப்பின் சக்தி தனக்குள் வரும்போது அதன் நாட்டலின் சக்தியை ஈட்டாக மாற்றிக் கொள்கின்றது. இப்போன்று அவரின் அந்த மாங்கனி எப்படி தன் மனத்தை வெளிப்படுத்துகின்றதோ அதே போன்று காயாக இருக்கும்போது துவர்த்தும். நாம் அதை நுகர்ந்தாலே வித்தியாசமான வாசனை. அதை நாம் வாயிலே போட்டு சாப்பிட்டாரோ அதனுடைய உணர்வுகள் தகட்டி உள் செல்வது கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் அதே சமயம் காயாகும் போது நாம் வாயிலே போட்ட உடனே பிடிப்பு எகர செய்யும். அதே போன்று அது கனியாகும் போது முக்கால் பருவம் ஒரு முழு புளிப்பும் இனிப்பும் கலந்திருக்கின்றது. முழுமையாகும் போது இனிப்பின் சுவையை காட்டுகின்றது. இதை போன்ற மனித வாழ்க்கையிலே நாம் சாதாரண மனிதனிலிருந்து அவர்கள் ஆற்றல் பெற்ற சாதாரண மனிதன் பவர்ப்பின் தன்மைக்கும் அதிலே வளர்ச்சி பெற்று எதையுமே இயக்க வல்ல சக்தியா கூடுமானவர்கள் தன் எண்ணத்தை வலுப்படுத்தி இயக்கக்கூடிய சக்தியை பிடிப்போம். ஆனால் அந்த எண்ணத்தை இயக்கி தான் எல்லாவற்றையும் மகிழ செய்யக்கூடிய தன்மைக்கு பெற்ற ஆற்றவர் மெய்ஞானி. அந்த மெய்ஞானத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் இயற்கை நின்று நிலைகள் கனியாகின்றார்கள். அந்த கனி எப்படி தன் மனத்தை வளர்ந்த பின் அது வீசுகின்றதோ இதை போன்ற மனித வர்க்கங்களிலேயே மாமகரிஷி விண்ணின் ஆற்றலை தனக்குள் சமைத்து அவர்கள் உடலிலே வாழ்ந்த காலங்களிலே அவர்கள் என்று மெய்யுணர்வை கண்டுணர்ந்த உணர்வின் அலைகளை அவர் மூச்சாலும் பேச்சாலும் வெளிப்படுத்திய அந்த அணியின் ஆற்றல் மிக்க சக்திகள் நமது பூமியிலேயே தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்றது. அவருடைய உயிராத்மா ஒளியாக சென்று இன்று சப்தரிஷி மண்டலங்களின் ஒரு அங்கமாக அங்கத்தினராக அங்கே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் எப்படி பல கோடி மனிதர்கள் நாம் இங்கே சுழன்று கொண்டிருக்கின்றோமோ இந்த பூமிக்குள் அதே போல விண்வெளிகளிலே மனிதனாக்கி உயிரின் ஒளியை ஒளியா மாற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலமாக ஒளி சரீரம் கொண்டு பேரண்டத்திலே விளையும் ஆற்றமிக்க சக்தியின் தன்மையை தான் அடக்கி
அந்த உணர்வின் ஆற்றலை ஒளியாக மாற்றி உள்உலகையும் படைக்க வல்ல அணுவின் சதரர்களை அவருடைய மூச்சலைகளுடைய தன்மைகள் விண்வெளியிலே பறந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் நம்ம சாஸ்திர விதிகள் 33 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள். மறைமுகமாக இவ்வாறு அந்த ஆற்றல் பெற்ற அந்த மகரிஷியின் அறுபடி இது நமது பூமியிலே படர்ந்திருந்தது, படர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நமது குருநாதர் மா மகரிஷி ஈஸ்வரவிட்டார். அவர் பித்தனை போன்றிருந்தாலும் இந்த பேருண்மையுடைய நிலைகள் இப்படி ஒரு பிளாப்பழம் முள்ளுகள் நிறைந்தது போன்று பார்ப்பதற்கு விகாரமாக தோன்றும், அதற்குள் சுவை கொண்டதாக இருக்கும். அதை போன்று எமது குருநாதரை நான் சந்திக்கும் போது பித்தனாக தான் பார்த்தேன். அவர் உடலை பார்க்கும் போது அருவருப்பான நிலைகள் தான் தோன்றும். ஆனால் அவரை பித்தனாக தான் எண்ணினேன். ஆனால் அவருக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலின் சத்தை பின் தான் நான் அதை உணர முடிந்தது. அதை ஏற்கனவே புத்தகத்தில் வெளியிட்டிருக்கின்றேன். இதை போன்று அவர் காட்டிய அணுவுக்குள் அணுவின் தன்மையும் ஒவ்வொரு மகரிஷிகள் இவ்வாறு அந்த அணுவின் தன்மையை பெற்றார்கள் என்று அதை உணர்த்தச் செய்து அந்த உணர்வின் ஒளியை எனக்குள் பதிவு செய்து அவர்கள் பெற்ற ஆற்றலின் துணை கொண்டு அந்த உணர்வின் சக்தி உணர்ந்து அந்த உணர்வின் அணு அழைக்கலை நான் இன்று கேட்பை நாம் எப்படி பதிவு செய்து அந்த ஒளியை பரப்பிய பின் அந்த ஒளியின் உணர்வலைகளை நாம் நுகர்கின்றோமோ இதை போன்று மனிதனுக்குள் எடுத்துக்கொண்ட இந்த ஈர்ப்பின் அணியின் தன்மைகள் நமக்குள் பதிவாகி அது இயக்க சக்தியாக மாற்றப்படும் போது நாம் எப்படி ஒரு வித்தை நாம் தரைகளே பூமியிலே பதிய செய்த பின் அது சரியான நீர் ஊற்றினால் அது காற்றிலிருந்து தன் இனமான சக்தி எடுத்து அது தாவர இனங்கள் வளர்கின்றது. இதை போன்றுதான் ஒரு மனிதனுக்கு எக்குணத்தின் தன்மை நாம் பதிவு செய்கின்றோமோ அந்த பதிவின் உணர்வுகள் நமக்கு பதிவு அது நினைவாகி செயல்படுத்தும் போது அந்த ஆற்றலின் சக்தியை காற்றிலிருந்து நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தி நாம் அமிலமாக மாற்றி அந்த அமிலங்கள் நம் உடலுடன் இணைந்து தசைகளாக மாறி அந்த தசைகளுக்கு நாம் எடுத்துக்கொண்ட உணவின் அணு செல்கள் விளைகின்றது. ஒரு வித்தை போட்டால் எப்படி பல வெற்றிகளின் தன்மை தன் இனத்தை விருத்தி செய்கின்றதோ அதை போன்ற ஒரு வித்தின் ஆற்றல் நமக்குள் அது பதிவுப்பட்டவுடனே அந்த மகிழ்ச்சியின் எண்ண உணர்வின் நிலைகளை நமக்குள் பதிவு செய்யும் போது அந்த எண்ணத்தின் இயக்கக்கூடிய அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் எத்தனை கோடி ஆண்டுகள் அவர் ஜபம் பண்ணிய சரீரங்களில் வந்தாலும் அந்த ஆற்றல் மிக்க அணுவாக அவர் உணர்வுகளின் மொழிகளிலே வெளிப்படுத்தும் போது அவர் உடலிருந்து தன் இயற்கையாக தான் வளர்த்த அந்த உண்மையின் சக்தியை உணவாக ஒளியாக அது வெளிப்படுத்திய அந்த உணவின் நிலையும் அந்த காலங்களிலே அவர்கள் வெளியிட்ட இந்த மூச்சின் அறைகள் கொண்டு தன் உடலே ஆவியாக அது சத்தாக வெளிப்படரும் நிலைகளிலே அதுவும் இன்று நம் பூமியிலே தான் நேர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய அந்த மீன்ஞானியின் அருளொளியை நம் குருநாதர் காட்சி அந்த அருள் வழிப்படி அவர் எமக்கு உணர்த்தி அந்த அருள் வழிப்படி அதை பெற்று அவர் கண்ட பேருண்மையின் நிலையும் பேரண்டமும் ஆதியிலே சக்திகள் எப்படி தோன்றியது அந்த சக்தியின் தன்மைகள் அணுக்கள் எப்படி உருப்பெற்ற பின் கோள்கள் எவ்வாறு உருவானது கோள்கள் இன்று வளர்ச்சி பெற்று சூரியனாக எவ்வாறு ஆனது சூரியன் ஆன பின் அதன் வளர்ச்சியின் தன்மையிலே கோள்களை உருவச் செய்து அது நட்சத்திரங்களால் உருப்பெறச் செய்து அந்த நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் மிக்க சக்திகள் ஒரு சூரியனாக உருப்பெறும் போது ஒரு பிரபஞ்சமாகி விண்ணின் ஆற்றலின் தன்மையை அந்த பிரபஞ்சத்திற்குள் அசுத்த அலைகள் வராதபடிய நட்சத்திரங்கள் எப்படி காத்தது அந்த காத்த உணர்வின் சக்தியுடைய நிலைகள் கோள்கள் எப்படி தனக்கு உணர்வின் சத்தாக அது மாற்றியது நட்சத்திரங்கள் கதிரியக்க சக்தியாக மாறினாலும் கோள்கள் உணர்வின் சக்திகளுடைய நிலைகள் வளர்க்கச் செய்வதும் அதனின்று வரும் ஆற்றலை சூரியன் தனக்குள் கலந்து எடுத்து ஒளி அலைகளாக மாற்றி ஒரு பிரபஞ்சத்துக்குள் மற்ற உயிர்களின் மொழி அணுக்களையும் எவ்வாறு வளர்த்தது அந்த வளர்ந்த பின் அது எவ்வாறு நமது பூமியின் தன்மையை அடைந்தது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமது பூமி எவ்வாறு அது செயல்பட்டது அந்த செயல்பட்ட நிலைகள் கொண்டு தாவர இனங்கள் எவ்வாறு வளர்ந்தது தாவர இனங்கள் வளர்ந்த பின் அதில் உயிரணு தோன்றி இந்த உணர்வின் சத்துக்களை அது உணர்வின் ஆற்றலாக ஒளியாக அது எவ்வாறு மாற்றிக்கொண்டு அது மனிதனாக தோன்றியது என்ற பேருண்மையை அகத்துக்குள் அறிந்து உணர்ந்தவர் மகரிஷி அகஸ்திய மகரிஷி. அவருடைய ஆற்றலின் உணர்வை தொட்டு உணர்ந்து அந்த உணர்வின் சக்தியை கண்ட பின் விண்ணின் ஆற்றலின் தன்மையை கண்டுணர முடிந்தது. அணுக்கள் இயக்கமும் அணுவின் உணவின் ஆற்றல் எவ்வாறு இயங்குகின்றது அணு மாற்றங்கள் எவ்வாறு உருப்பெற்றது என்ற நிலையும் இந்த மனித சரீரம் இங்கிருந்தாலும் குருநாதர் காட்டிய அருளின் வித்து விண்ணின் எவ்வி ஒரு சூரிய குடும்பம் ஆன பின் இது எவ்வாறு பல சூரிய குடும்பங்களாகி அது பேரிந்த குடும்பமாக 2000 சூரிய குடும்பங்கள் எவ்வாறு இயங்குகின்றது
அந்த 2000 சூரியன்களும் அது வெளிப்படுத்தும் போது அந்த ஆற்றல் மிக்க அந்த உணர்வின் அலைகள் இந்த பேரண்ட சூரிய குடும்பத்துக்குள் அது எப்படி ஒன்றுக்குள் ஒன்று கலந்தது ஆற்றல் மிக்கதாக மாறுகின்றது. எந்த நிலையும் பேரண்டத்தில் இந்த 2000 சூரிய குடும்பம் போல எத்தனையோ 2000 சூரிய குடும்பங்கள் பேரண்டத்தில் விரிந்து படர்ந்து கிடக்கக்கூடிய ஆற்றலும் மிக்க சக்தி அந்த அகத்தின் மகரிஷி அவருக்கு உணர்ந்து அறிந்து அந்த உணர்வை தனக்குள் வெளிப்பட்ட அந்த உணர்வின் அணுவை எனது குருநாதன் அந்த அறுவடை கொண்டு என் உணர்வுக்குள் பதிய செய்தார். அந்த பதிந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் விண்ணின் அலைகளை என் உணர்வின் அலைகள் கொண்டு மோதச் செய்து அந்த உணர்வின் தன்மையை ஆற்றலின் தன்மையை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி அதை அறிந்துணர்ந்து அதை பெறக்கூடிய ஆற்றல் நீ எவ்வாறு நீ பெற வேண்டும், அது எந்தெந்த வழிகளிலே நீ பெற வேண்டும் என்று உணர்த்தி சென்றார் எனது குருநாதர். அதை பதிவு செய்ததைத்தான் அதை போன்று எமக்கு எமது குருநாதர் காட்சி அறுவழிப்படி அந்த வித்தின் சத்தை உங்களுக்குள் பதிவு செய்வதற்கு இந்த 48 நாள் நேரம். ஏனென்றால் ஒவ்வொரு மகரிஷிகள் அவர்கள் வரவேற்ற வித்தைத்தான் நாம் எடுத்து அதை நாம் சரியான நிலைகளில் நீரை ஊற்றி நாம் பக்குவப்படுத்த நீரை ஊற்றுவது போன்று சூரியனின் காந்த சக்தி நீங்க எடுக்க வேண்டியதுதான். அந்த காந்த சக்தி தான் நீர். நாம் இந்த தாவர இனங்களுக்கு நீர் வெற்றுகின்றோம். நாம் உணர்வான சக்திற்கு அந்த காந்த சக்தியின் துணை கொண்டுதான் அதனுடைய வளர்ச்சி விண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியின் தரங்களை நாம் ஈர்த்து சுவாசித்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணவின் ஆற்றலை நாம் வளர்த்து ஒளியின் சரீரமாக பெறும் தகுதி பெறும். அவர்கள் எவ்வாறு பெற்றார்களோ அவ்வழிகளே நாம் பெற முடியும். எனக்கு குருநாதர் எவ்வாறு கொடுத்தாரோ அதன் கொண்டு இன்று நான் உங்களுடன் உறவாடினாலும் நீங்க இப்ப ஒவ்வொருத்தருடைய கஷ்டமும் நஷ்டமும் என்னிடம் எத்தனையோ பெரிய பார்வையிலே நீங்க செலுத்தப்படும் போது நான் உங்களை கூர்ந்து கவனித்தால் நீங்க சங்கடப்படும் உணர்வலைகள் என்னை தாக்கத்தான் செய்யும். உங்களிடம் பதிவு கொள்ளும் போது எந்தெந்த துன்பமுடைய நிலைகள் நீங்க எண்ணி வருகின்றனரோ அந்த உணர்வை நாம் பாசத்துடன் செலுத்தப்படும் போது அந்த உணர்வின் ஆற்றலை நான் சுவாசித்தாலே உங்க சொர்த்தம் உங்களுக்குள் துன்பத்தை உருவாக்கி இந்த உணர்வின் ஆற்றல் எனக்கு உமிநீராக சுரக்கின்ற செய்யும். அப்படி சுரந்தாலும் அதனுடைய ஆற்றலை அன்று மெய்ஞானிகள் எப்படி அதை அகற்றினார்களோ அதை போன்று எனது குருநாதர் அருள்வழிப்படி அந்த உணர்வினுடைய நிலைகளை சுவாசிச்சு எனக்குள் அந்த விஷத்தின் தன்மை உங்களுக்கு துன்பத்தை உருவாக்கி அந்த விஷத்தின் தன்மை என் உடலிலே சென்று அந்த துன்பத்தை உருவாக்காதபடி நாம் கர்ணக்கிழமை எப்படி வேக வைத்து அதனுடைய விஷத்தை நீக்கி அதை உண்டான நிலைகளுக்கு நாம் உட்கொள்ளுகின்றோமோ இதை போன்று அத்தகைய தன்மையை பெறுவதற்கு எமது குருநாதர் அந்த அருள் சக்தியுடைய நிலைகளை எமக்கு உணர்த்தி அது அருள் பெறும் வழியுடைய தன்மையும் அதை சமத்துவப்படுத்தக்கூடிய முறையும் கொடுத்தார்.